Hello friends, welcome to Rainbow Flavours. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிரேப்ஸை வச்சு ஒரு ஐஸ் பாப்சிக்கல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம சின்ன வயசுல குச்சி ஐஸ்னு சாப்பிட்டுருப்போம்ல அதான். அதை வீட்லயே எப்படி சுலபமா பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன். கிரேப்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு ப்ளூபெரிஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுலேயும் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச கிரேப்ஸை சேர்த்துடலாம். இது கூடவே ப்ளூபெரிஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் நம்ம சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 4-5 புதினா இலை இதையும் சேர்த்துடலாம். இப்போ ஜாரை மூடி வச்சுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தோன்னா அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் கூட டைரெக்டாக மோல்டில் சேர்த்துட்டு அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு சாப்பிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஐஸ் மோல்டில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை கிடைக்கல அப்படின்னா இதை நீங்கள் டம்ளரில் கூட செய்யலாம். இதே மாதிரி இந்த சைடும் சேர்த்துடலாம். கடைசியாக இது எல்லாத்தையும் நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 6 to 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். இல்லைனா ஓவர் நைட் கூட இதை வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐஸ் வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இதை 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இதை ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறேன். நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம டைரெக்டாக எடுத்தோன்னா ஸ்டிக் மட்டும் தனியாக கலண்டு வந்துடும். அதனால ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் வச்சாவே போதும். எல்லாமே அழகாக எடுக்க வந்துடும். இப்போ இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது. இந்த மாதிரி உங்கள் குட்டி பசங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து நீங்கள் ஆரஞ்சு வச்சு செய்யலாம், லெமன் வச்சு செய்யலாம், பைனாப்பிள் கூட வச்சு செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.